பாட்டி, என்ன இந்நேரமாய் தூங்காம உட்காந்துருக்க? எங்கப்பா தூக்கம் வருது. அது சரி, இந்த ஆளு பழுத்துக்கிற. ஆத்தா, பொதுவாக இந்த காலத்தில் வயசு பிள்ளைங்க தான் அப்பப்போ தூக்கம் வராமல் அவதிப்படுவாங்க. உனக்கு என்ன, பொழுது சாஞ்சா எங்கேயாவது ஓரமாக கட்டையை கிடத்த வேண்டியதானே? இந்த வயசில் எந்த ராஜகுமாரனுக்காக காத்துட்டு இருக்க? ஏண்டா என்ன கிண்டலா பண்ற? என்னன்னா ஆத்தா, ஆத்தா இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மகாராணி எலிசபெத்துக்கு அப்புறமா கவலையே இல்லாத சந்தோஷமான ஒரே கிழவி நீதான். எனக்கு கவலையே இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னனாடா கிறுக்கு பயல. யாரை பற்றின கவலை உனக்கு? செல்வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உன் அண்ணி இருக்காளே சரோ, அவன் அப்பாவி பொண்ணுப்பா. அவ ஆஸ்பத்திரிக்கு போகலாம் பாட்டி வாங்கன்னு என்னை கூப்பிட்டா. சரி, செக்கப்புக்கு தானே கூப்பிடுறா அப்படின்னு நானும் போனேன். அங்க போனா கருவை கலைக்கணும்னு சொல்றாப்பா. எனக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு. அம்மா, அப்படி செய்யக்கூடாது கண்ணு, வாம்மா அப்படின்னு 4 ஆறுதல் வார்த்தை சொல்லி அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உன் அண்ணன் மாணிக்கங்கிட்ட போய் இங்கே நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கும் 4 ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு நான் வந்தா, அவன் அங்கே நான் சொல்கிற வரைக்கும் ஊன்னு தலையாட்டிட்டு இங்கே வந்து அந்த சரோ பொண்ணவே கேள்வி மேலே கேள்வி கேட்டு திட்டுறாப்பா. என்னடா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பேசாம இருக்க? என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் பாட்டி. உனக்கு வேற என்ன தெரியும்? லோடா லோடான்னு பேசவும் சிரிக்கவும் தான் தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? அண்ணனையும் அண்ணியும் தனி கொடுத்து அனுப்பிச்சிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போய்டும்ல, அதான் யோசனை பண்றேன். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான்ப்பா இருக்கு. ஆனால் யார் செய்யறது? பூனைக்கு யார் மணி கட்டுறது? ஏன்பா, இந்த வார்த்தை உங்கள் ஆத்தா காதில் விழுந்தா தாடக ஆட்டமெல்லாம் ஆடிடுவா. நீ சொல்கிற இந்த வார்த்தையை உன் அண்ணன் மாணிக்கன்னு சொன்னான்னா நான் நம்புவேன். ஏன்னா உன் அம்மா கிட்ட இருக்கிற தொகுதத்தம் எல்லாம் அவங்கிட்ட இருக்கு. பாட்டி, என் அம்மா வாயாலேயே அண்ணனையும் அண்ணியும் தனி கொடுத்தனும் போங்கன்னு சொல்ல வச்சுட்டா. அப்படி சொல்லுடா சிங்கக்குட்டி. நீ மட்டும் இந்த காரியத்தை செய்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி, உன் புள்ள குட்டிங்க, உன் கொள்ளு பேரன், உன் கொள்ளு பேத்தி அத்தனை பேரும் தீர்க்காயுசா நல்லா இருப்பீங்க. ஆஹா, இது சரிப்படாது. ஏண்டா, இதுவரைக்கும் எந்த காரியத்தை உருப்படியா நீ செய்திருக்கிற? இதை செய்யறதுக்கு பொறுகிழவி ரொம்ப அதிகமா பேசாத. என் திறமை என்னன்னு உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுறதுக்காகவே இதை நான் செய்யத்தான் போறேன், நீயும் பார்க்கத்தான் போற. பார்க்குறேன். அம்மா, ஜோசியர் வந்திருக்காரு. வாங்க. வணக்கம்மா. சார், ஜோசியர் வந்திருக்காரு. செல்வத்துக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு தேதி குறிக்கவா? இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். ஒரு கல்யாணம் பண்ணியே இந்த லட்சணத்தில் இருக்கு, இன்னொன்று வேறையா? எதுக்கடி சிலுத்துக்கிற? எம்மாடி, எதுக்கு ஜோசியர் வந்திருக்காரு அதை தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். இப்போ நேரம் ஒன்றும் சரியா இல்லை கேள்வி. அதான் கைக்கு வந்த கடையும் கை நழுவி போச்சு இல்ல. இந்த நேரம் கரக புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் ஜோசியரை வர சொன்னேன். நீங்க வாங்க. சரி சரி, நல்லா பாருங்க. என்ன ஜோசியர் ஐயா, நீங்க வாயை மூடிக்கிட்டு தான் எப்படி? நீங்க வாயை திறந்து ஏதாவது சொல்லுவீங்கன்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை குடும்பத்துக்குள்ள வருத்தத்தை உண்டாக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் ஒரு தடவைக்கு 4 தடவை அலசி பார்த்துட்டு இருக்கேன். ஜோசியரே, எதுவும் தப்பா இருக்கா? ஒன்னும் பயப்பட வேண்டாமா. உங்க ராசிக்கும் உங்க பையனோட கிரக அமைப்புக்கும் ஒத்து போகல. என்ன ஜோசியரே, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏதாவது கண்டம் இருக்கா? பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா? நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படிமா? பின்ன நீங்க வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே, மென்னு முழுங்குறீங்களே. சரி, நானே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அம்மா, உங்க பையனோட ஜாதகத்துல 4ஆம் இடம் ரொம்ப சிக்கலா இருக்கு. 4ஆம் இடம் தான் தாயாருக்கு சொந்தமானது. அதுல சரியில்லாத கிரகம்ல வந்து உட்கார்ந்து இருக்குது. அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? தேவையில்லாத பல பிரச்சனையை கொடுக்கும். மன நிம்மதி இருக்காது. அடிக்கடி உடம்புக்கு வந்து படுத்தும். இதெல்லாம் ஏன்னா உங்க கிரக அமைப்பும் உங்க பையனோட கிரக அமைப்பும் நேர் விரோதமா இருக்கு. அதாவது பாம்பும் தவணை மாதிரின்னு வச்சுங்களேன். என் புள்ள என்கிட்ட பெரியமா தானே இருக்கான். நீங்க 2 பேரும் பாசமாத்தாம இருப்பீங்க. ஆனா பல பிரச்சனை உருவாகும். கைகிட்ட வர்ற யோகம் எல்லாம் தட்டி தட்டி போகுமே. ஆமா, அப்படிதான் இருக்கு. அடுத்தது சனி திசை வேற வருது. அது இன்னும் சிரமத்தை கொடுக்குமே. சனி திசையில மாணிக்கத்தோட ஜாதகப்படி உங்களுக்கே காரியம் பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குமா?
இதுக்கு இதுக்கு என்ன பண்றது ஜோசியரே? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஒன்னா இருந்தாதான் இந்த கிரகங்களுடைய விபரீத சேர்க்கை உங்களை பாதிக்கும். தனித்தனியா இருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. மேலும் இந்த ஜாதகர் தனியா இருந்தாதான் அவர் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படியா? அதனால ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 1.25 வாயை முடிச்சு போட்டு வைங்க. சரி. உங்க பையனை தனி கொடுத்தன வைக்கிறேன்னு மனசார வேண்டிங்க. மனசு நிம்மதியாகும். ஏதாவது நல்ல அறிகுறி காமிக்கும். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்மம் செய்ய வேண்டிய யோகம் வந்தாலும் வரும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி காசு முடிஞ்சு வச்சிடுறேன். வரட்டுங்களா? ஆ. நான் வரட்டுங்களா? புரியுது அம்மா, இந்த காசை கொடுத்துரு. இந்தாங்க. நான் வரேங்க. ஐயா ஜோசியரே வாங்க. உங்க வாழ்நாள்ல நீங்க இது வரைக்கும் சொன்ன ஜோசியத்திலேயே ரொம்ப உருப்படியான ஜோசியம் இன்னைக்கு தான் சொல்லிருக்கீங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க. அதாவது நல்ல காரியத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதான் சொல்லிட்டேன். வரேங்க. போயிட்டு வாங்க. ஐயப்பா, உன் மூளையை வச்சு முதல்ல ஒரு நல்ல காரியத்தை பண்ண பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி, முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில முட்டாளுங்களை முட்டாள்தனத்தால தான் திருத்தணும். அப்படி போடு. தடி வந்துற போறா. ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த காசை முடிஞ்சு வச்சுட்டேன். எனக்கோ என் பிள்ளைக்கோ எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. இந்த காசை முடிஞ்சு வச்ச நேரம் என் வீட்டுல இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கணும். அண்ணே, மேட்ரு தெரியுமா? என்ன? அந்த ரமேஷ் அந்த கடையை கரையம் பண்ண போறானா? என்ன அவன் இவன் பேசுற? என்ன இருந்தாலும் பழைய முதலாளி இல்லையா? மரியாதை கொடு. ஆட, மரியாதை கொடுக்கவே பிறந்த மாதிரி பேசுறீங்க. நானே பதறி போய் வந்திருக்கேன். பதறு என்னப்பா ஆக போகுது? என்னென்ன பேசுறீங்க? இத்தனை நாள் ட்ரை பண்ணி பிளான் பண்ணது நாம. கடைசியில் அவன் தட்டு போலான்னு பார்க்குறான். வயிற்றுச்சலா இல்லையா? என்ன பண்ணுறது? கிடைக்கிறது தானே கிடைக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் ஒட்டுறது தான் ஒட்டோன்னு. ஐயய்ய, என்னென்ன ஆச்சு? இத்தனை நாள் முக்கி முணங்குனது நாம. கடைசியில் அவன் நோவாமல் நுங்க எடுத்துன்னு போலான்னு பார்க்குறான். பழமொழி மாதிரி பேசுகிற? பரவாயில்லையே. சரி, இங்கே 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி கேட்காதப்ப கடை கைவிட்டு போலையா? ஹலோ சார், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? என்னன்னு ஏதோ ப்ராப்ளமா? ப்ராப்ளமே ஒன்னாலதான்யா. உனக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்ச பணத்தை பார்த்துட்டு கணக்கு கேட்கறானுங்க. ஐயோ, அப்படின்னு நீ கரையம் பண்ண முடியாதா? எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. யோ, அறிவு இருக்காயா? வீட்டுல ரெய்டுன்னு சொன்னா பணம் கிடைக்காத அது இதுன்னு சொல்லிட்டு போ, அப்புறமா போ. அப்புறம் என்ன? நீயும் வியாபாரி தானேயா? நிலைமையை குறுக்கிட்டு பேச, நிலைமையை எடுத்து சொன்னாலும் பணம்னு கேட்டுட்டு. என்னென்ன உங்களை நம்பினதுக்கு இப்படி பண்றீங்க? நான் ஒரு இடத்துக்கு அவசரமா பணம் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு. யோ, முதல்ல இங்கேருந்து போயா. அவங்க வந்து உயிரை வாங்குறத பத்தாதுன்னு நீ வேற வந்து உயிரை வாங்குற. அண்ணே, உங்களை நம்பி அந்த மாணிக்கத்துக்கு துரோகம் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கூடுதலோ குறைச்சலோ பேசாம அந்த மாணிக்கத்துக்கே பேசி முடிச்சிருக்கணும். போயா, அந்த மாணிக்கத்துக்கே வேணா அந்த கடையை கொடு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா கேன பயலாட்டம் பேசிட்டு எனக்கு என்னைக்கா பண்ண சொல்ற? போ, இல்ல மரியாதை கேட்டு விட. போ. வாங்க ரத்ன சமையன, உட்காருங்க.
என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? தப்பு பண்ணா தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைப்பா. சாமி உடனுக்குடனே தண்டனை கொடுத்துருது. இதாங்க மண்பானை தண்ணி சாப்பிடுங்க, ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மாணிக்கம். வந்திருக்கிறவங்க நிலைமை அறிஞ்சு கேட்காமலே தண்ணி கொடுத்து உபசரிக்கிறேன். ஆனால் வீடு தேடி போனவனை மானக்கேடா பேசி துரத்தி விட்டாங்கப்பா. உங்களையா? நம்பவே முடியலையே. உங்க முகத்தை பார்த்தா யாருக்கும் கோவமா பேசவே தோணாதே. நீ வேற மாணிக்கம், அந்த சிவசாமி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான்ப்பா. அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னை துரத்தி விட்டான்ப்பா. விடுங்கண்ணே, பணக்கார புத்தி ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக சொன்னேன் மாணிக்கம், கேட்குறேன்னு கோச்சிக்காத. என்னண்ணே, இப்போதானே சொன்னேன் உங்க முகத்தை பார்த்தா யாருக்கும் கோவமே வராதுன்னு. தாராளமாக மனசில் என்ன இருக்கோ சொல்லுங்க. இனிமே அந்த சிவசாமி என் காலில் வந்து விழுந்தா கூட அவனுக்கு அந்த கடை கிடையாதுப்பா. முதல்லயே பேசினபடி நீயே அந்த கடையை எடுத்துக்கிறியா? மனசில் எதுவும் வச்சுக்காதப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. உங்களுக்காக இது கூட செய்யாட்டி எப்படி? வணக்கம் சார். வாங்க ரத்னசாமி, என்ன திரும்பவும் வந்திருக்கீங்க? ஐயா ஒரு நிமிஷம், கொஞ்சம் வெளியே வாங்களேன். ஒரு நிமிஷம். சரிங்க ஐயா, சிவசாமிக்கும் ரத்னசாமிக்கும் ஏதோ தகராறு. ரெஜிஸ்ட்ரேஷன் பாதியிலே நின்றுச்சு. அப்படியா? அந்த கடையை நீங்களே வாங்கிக்கிங்கன்னு மறுபடியும் வந்து உட்காந்துருக்காரு. ஐயா, இது நல்ல சான்ஸு. நீங்கள் முதல்ல பேசின தொகையோட ஒரு 50,000 ரூபா குறைச்சி கேளுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி வா. ரத்னசாமி, மாணிக்கம் எல்லா விவரமும் சொன்னான். அப்படிங்களா? ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன சார் பிரச்சனை? நான் கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்குற ஆள். ஏற்கனவே உன் கடையை விலை பேசி ஒரு தினம் தட்டி போச்சு. இவ்வளவு பணம் கொடுத்து உன் கடையை மறுபடியும் வாங்கணுமான்னு மனசில் ஒரு சஞ்சலம். ஐயோ, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு உங்களை விட்ட ஒரு வழியே கிடையாது. மாணிக்கத்துக்கிட்ட எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். என்ன மாணிக்கம்? மாணிக்கம் எல்லா விவரத்தையும் சொன்னா மறுபடியும் உன் கடையை வாங்குறதுக்கு எனக்கு யோசனையாக தான் இருக்கு. யோசிக்காதீங்க, முடிச்சிருங்க. இப்ப நிலைமை வேற. இந்த கடையை திரும்ப வாங்குறதுல கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை. மாணிக்கம் தான் பிடிவாதமா இருக்கான். அதான் அதனால ஒரு 50,000 ரூபாய் குறைச்சிக்கங்க, முடிச்சிருவோம். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நான் மனசுல பட்டதை பட்டுன்னு உடைச்சு சொல்லிடுவேன். பிடிக்காத மனசோட ஒரு சொத்தை அதிக விலை கொடுத்து நீங்க வாங்குவீங்களா சொல்லுங்க? அதுக்காக என்னங்க நீங்க? அண்ணா, உங்க முகம் ஆடுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. முதலாளியும் பிடிவாதமா இருக்காரு. நடுவில் நான் ஒன்று சொல்றேன், 2 பேரும் ஒத்துப்பீங்களா? சொல்லு மாணிக்கம். ஐயா, 2 பேருக்கும் வேண்டாம். பேசின பழைய அமௌண்ட்டை விட ஒரு 25,000 ரூபா குறைச்சி வச்சு கிரையத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே. ரத்னசாமிண்ணே, இதை விட ஒரு நல்ல ஏற்பாடு கிடையாது. யோசிக்காதீங்க. சரி மாணிக்கம். இந்தாங்க செக்கு. மாணிக்கம், சிதம்பரத்துக்கு தகவல் சொல்லிடு. நல்ல நாளா பார்க்க சொல்லு, கடையை திறந்துருவோம். என்ன ரத்னசாமி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. அப்ப நான் வரட்டுமா? வர மாணிக்கம். அம்மா, என்னப்பா என்ன ஸ்வீட் எல்லாம்? சொல்றேன், முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடுங்க. இந்த பாட்டி, நீயும் சாப்பிடு. என்னப்பா அது ஜிவிட்டு விட்டு அமக்கலப்படுது? நீங்க சாப்பிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அந்த மார்க்கெட் கடை நம்ம கை விட்டு போச்சுன்னு பயந்தோம்ல, அது இப்போ மறுபடியும் நம்ம கைக்கு வந்துருச்சு. அப்படியா? அப்போ மறுபடியும் கை விட்டு போயிடாத. கொடுத்த ஜிவிட்ட புடிஞ்சிருவியா? வாய மூடு. 100% இப்போ அந்த கடை நமக்கு தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வா வா வா. கடவுளே, ஜோசியர் சொன்ன மாதிரியே நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
என்னம்மா சொல்றீங்க? ஜோசியம் பார்த்தேன்டா. அவர் சொன்னாரு, குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு 1.25 ரூபாய் காணிக்கையே முடிஞ்சு வைக்க சொன்னாரு. விட்டு போன கடையும் நமக்கே கிடைச்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரியே உன்னையும் தனியா வச்சிட வேண்டியதுதான். தனியா வைக்கிறதா? என்னம்மா சொல்றீங்க? தனி கொடுத்துனந்தாண்டா. உன் ராசிப்படி நீயும் நானும் ஒரே வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லையா? தனியா போறதுதான் 2 பேருக்குமே நல்லதான். என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? தனி கொடுத்தனமா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மாணிக்கம், புரியாம பேசாதடா. எனக்கு உன்னை விட்டுட்டு தனியா போகணும்னு என்ன ஆசையா? ஆனா நீ என் கூட இருந்தா என் உயிருக்கே ஆபத்து வரும்னு ஜாதகத்துல இருக்குடா. கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதெல்லாம் இல்லடா. ஜோசிய சொன்ன மாதிரி 1.25 ரூபாய் முடிஞ்சு வச்சதும் கடை நம்ம கைக்கே வந்துருச்சு. அப்போ அவர் சொல்றது நடக்குதுன்னு தானே அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1.25 ரூபா போன் பண்ண கடை வந்துருச்சு. என்னது போனு? அதெல்லாம் விடுங்கம்மா. தயவுசெய்து இனிமே இந்த தனி கொடுத்தனங்கிற பேச்சை மட்டும் விட்டுருங்க. இல்லடா, ஜாதகத்துல ரொம்ப தெளிவா இருக்கே. நான் அதை விட தெளிவா இருக்கேன். அம்மா, கடை நம்ம கைக்கு வந்தாச்சு. இப்ப கடை யாருது? நம்மளுது. அந்த கடைக்கு முதலாளி நான் இல்ல, நீங்க தாம்மா முதலாளி. ராஜமம்மாள்.